உண்மையை சொல்லு ருத்ரா. விக்கிரகம் உங்ககிட்ட தானே இருக்கு. என்கிட்ட இருந்திருந்த நேரத்துக்கு புதையல் கிடைச்சிருக்குமே. விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பூஜை பண்ணல. விக்கிரகம் இல்லைங்கிற, பொண்ணையும் காணான்னு சொல்ற. ஓ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம எல்லாரையும் காப்பாத்துற தட்சிணநாத மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் கனகாம்பரி, விக்கிரகம் என்கிட்ட இல்ல. ஏய், முதல்ல பீடியை தூக்கி போடு, நாத்தம் தாங்கல. இத பாரு, ஒரு பௌர்ணமி முடிஞ்சிச்சு. நம்ம கிட்ட இருக்கிறது இன்னொரு பௌர்ணமி தான். குருசாமி சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? அதெல்லாம் இருக்கு. அந்த பொண்ணு மல்லி தான் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டா. தேடி புடிய அவள. மொத்த ஊரு உன் கைக்குள்ள தானே இருக்கு. ஊரை விட்டு எங்க ஓடுவா? எங்க இருக்கான்னு சுலபமா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர முடியாதா? தேடாம விட்டுருவானா? ஊரெல்லாம் சல்லடை போட்டு தேடியாச்சு. அந்த பொண்ணு அரியந்தபுரத்துக்குள்ளேயே இல்ல. பின்ன வேற எங்க போய் தொலைஞ்சா? அந்த விக்கிரகத்துக்கும் தங்க புதையலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் அவளே சுருட்டிக்கலான்னு திட்டம் போட்டிருக்காளா? முன்ன பின்ன தெரியாதவங்களை வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சேர்த்தேல, இப்ப நல்ல அனுபவி. டேய், அங்க என்னடா பார்வை? வெத்தலை கொண்டு வாடா. அந்த பொண்ணு ஒன்னும் அவ்வளவு புத்திசாலி கிடையாது. என்னையும் உன்னையும் அந்த குருசாமியும் விட்டா புதையல் விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு எங்க ஓடுனா? எந்த ஒரு பொண்ணு? இங்க இருந்து காடு தாண்டி 60 மைல் போனா வடக்கு பக்கத்துல சக்கராபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த பொண்ணுதான். அந்த ஒரு பொண்ணா? தாய் திருப்புர சுந்தரி அம்மனோட தலம் அது. எங்க இருந்து வந்தாலும் அங்கதான் திரும்பி போயிருப்பா. வா, நாமளும் அங்க போய் தேடலாம். ஏ மகேஷ், வண்டி ஏறா. அது நமக்கு தெரியாத ஊரு. அங்க போனா நம்மள பரதேசி ஆக்கிடுவாங்க, புரியுதா? இந்த ஊரா இருந்தா நமக்கு என்ன? இங்கிலாந்து ராணி அங்க உட்கார்ந்துட்டு இங்க நம்மள ஆளல. அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். வா, நீ போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அட 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 அட, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கியா? விக்கிரகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், பொண்ணு எப்படி இருப்பான்னு உனக்கு தான் தெரியும். எதுவுமே தெரியாத நான் அந்த ஊருக்கு போய் சங்கு உதவா? பசங்க கூட வராங்கல்ல, அவங்க பாத்துருக்காங்க, அவங்க உதவி செய்வாங்க. போ. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். சக்கராபுரிக்கு என் கூட நீ வர்ற, அவ்வளவுதான். இன்னைக்கு நவராத்திரியோட 4வது நாள். அந்த தாயோட உருவத்தை கூஷ்மாண்டான்னு சொல்லுவாங்க. லலிதா, அந்த தாயோட அலங்காரத்தை பார்க்க நமக்கு 2 கண்ணு பத்தாது. சுவக்ஷோஜ கும்பாம் சுதா பூர்ண கும்பாம் பிரசாதாவலம்பாம் பிரபுண்யாவலம்பாம் சதா சேந்து பிம்பாம் சதா நோஷ்ட பிம்பாம் பஜேஷ. சேகர புண்ணியம் பண்ணிருக்கா. அதான் எப்ப பார்த்தாலும் அந்த தாயோட சன்னிதானத்துல உட்கார்ந்துருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. பண்ணதுதான் பண்ணாரு. பணம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது புண்ணியம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன லலிதா இப்படி பேசுற? அவனுக்கு வர்ற சம்பளத்துல ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கியா? புலம்பல அத்தை, மனசுல தோணுச்சு அதான் சொன்ன. லலிதா, துணிமணிக்கும் வயிற்றுக்கும் அவன் குறை வச்சிருக்கானா? சேமிப்புன்னு சொல்லிக்க கையில சல்லி காசு கூட இல்ல. லலிதா, சேமிச்சு வைக்க வேண்டியது பணத்தை இல்ல, நல்ல பண்புகளை தான். நல்ல பண்புகளை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியும்னா நான் எதுவுமே பேச மாட்டேனே. இன்னும் நவராத்திரி பூஜை முடியணும். இன்னைக்கு தானே 4வது நாளே. இப்பவே சமையல் கட்டுல எல்லாம் தீந்து போச்சு. நாளையில இருந்து பிரசாதத்துக்கு என்ன பண்றது, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எப்படி தாம்பூலம் கொடுக்கறதுங்கிறது என்னோட கவலை. அக்கா, என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு, கொண்டு வந்து கொடுக்குவா? அதெல்லாம் வேண்டாம், நீ கொடுத்துருவ. நாளைக்கு உன் புருஷன் பின்னாடியே வந்து வாய்க்கு வந்தபடி திட்டுவான். அப்புறம் நாங்க தான் வருத்தப்படணும். இந்த கதையெல்லாம் வேண்டாம். இத பாரு, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா
தாலிச்சரடை கழட்டி கொடுக்கறேன், அதை வச்சு பணம் வாங்கிட்டு வா. தாலி சரடு கொடுக்குறீங்களா? புருஷன் தான் கண் முன்னாடியே இருக்காரே, அப்புறம் எதுக்கு தாலி? உங்க புள்ள திட்டுவாரு. அவங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் எப்படி அதை திருப்புறது? மகமாயி தான் இருக்காளே, எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. महादेवी லலிதா, ஒரு பொண்ணு சுனிதாவுக்கு தாம்பூலம் கொடுக்கறேன்னு இங்க வந்திருந்தாள்ல, அவ எங்க போனா? ஆளையே காணோம். நான் இங்க இருக்கேன். नित्यानन्दकरी वराभयकरी सौन्दर्यरत्नाकरी निर्धूताखिलघोरपावनकरी प्रत्यक्ष माहेश्वरी இது 4வது மாசம்ல पावनकरी கல்யாணமாகி பல வருஷம் கழிச்சு இப்பதான் முழுகாம இருக்க. குழந்தைய வேண்டாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மனுஷன் நினைச்சதெல்லாம் நடந்துருமா என்ன? அப்படி சொல்லுங்க. நாம பொம்மை மாதிரி தானே, எல்லாம் அந்த மகமாயோட இஷ்டம். हेमाम्बराडम्बरी मुक्ताहार विलम्बम இத பாருங்க, நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்களும் பூஜை பண்ணியிருக்கோம். அந்த தாயை தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த தாய் எல்லா இடத்துலயும் இருக்கா. மனசார எந்த இடத்துல நின்னு கையெடுத்து கும்பிட்டாலும் அவ அருள் கிடைச்சிரும். அது உண்மைதான். பூஜை அலங்காரம் இதெல்லாம் மேலோட்டமா தான், மனசுதான் முக்கியம். चिदानन्दे श्रीविद्ये परमेश्वरी निजात्मबोध सन्तुष्टे वन्दे त्वां சுனிதா, நமஸ்காரம் பண்ணிக்க. பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. वनशङ्करी जय देवी प्रसन्नास्ये जय भक्तार्तिनाशिनी जय शङ्कर நல்லா இருமா. विश्वाम्बा वन्दे त्वां वनशङ्करी वन्दे त्वां எந்த குழந்தை வேணும்னு ஆசைப்படுறேன்? பொண்ணு. वन्दे பையனா இருந்தா वनशङ्करी அன்பாதான் பாத்துப்பேன். பொண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் பையன் வேண்டான்னு சொல்றேன்? என் வாழ்க்கையில புருஷனா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை இருந்தா போதும். ஆம்பளைங்களை வெறுக்கிற அளவுக்கு என்ன அப்படி பண்ணிட்டாரு. பூர்வ ஜென்ம பாவங்கள் கழிஞ்சாதான் எல்லாருமே நல்லவங்களா மாறுவாங்க. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणी नमोऽस्तुते नारायणी नमोऽस्तुते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी தாம்பூலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன், அதை சொல்ல. காரணம், பிரசவ நேரத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும்னு சாஸ்திரத்துல இருக்கு. விநாயக கணாதக்ஷ சிவபுத்திர மகாபல. நாம அந்த விக்கிரகத்தை தேடி கண்டுபிடிச்சாகணும் மணிகண்டா. மண்டபத்துல இருக்கிற அம்மனை தொட்டுடுவான். சுத்த பத்தமெல்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த தாய்க்கு மடி தீட்டு எதுவும் கணக்கில்லை.